வெல்கம் டு ஜஸ்ரீதா கிச்சன். வாங்க இன்னைக்கு புளிச்சக்கீரை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த புளிச்சக்கீரை புளிப்பாக இருக்கும், அதனால அதுக்கேற்ற மாதிரி காரம் போடணும். நான் 25 மிளகா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன காரம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கங்க. லைட்டாக வறுத்துங்க, அதே காந்து போகக்கூடாது. இந்த அளவு வந்ததுமே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த எண்ணெயிலே இந்த புளிச்சக்கீரையை போட்டுடலாங்க. இது கீரை பார்க்கறதுக்கு நிறைய இருக்கும், ஆனால் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா சுதுங்கி வந்துடும். கொஞ்சமாக ஆயிடுங்க. தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம போட்ட ஒரு கட்டு கீரை இவ்வளோதான் வந்ததுங்க. இதை வதங்கினா கொஞ்சமாக தான் வரும். இப்போ வதங்கிச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தேவையான அளவு உப்பு வச்சுக்கணும். முதல் இந்த மிளகாயை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு மிளகாயை அரைச்சிக்கலாம். இதோடவே இந்த வதங்கின புளிச்சக்கீரையை இதில் போட்டுக்கலாம். இதை இப்போ தண்ணி ஊற்றாம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுமே கடுகு, கொஞ்சமாக சீரகம், கடுகு பொரிஞ்சிச்சுங்க. 10 பல்லு பூண்டு தோலோடு தட்டி வச்சுக்கணுங்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்ச நேரம் செவக்கட்டுங்க. நல்லா செவந்துட்டுங்க. இப்போ இதை அரைச்சி வச்ச துவையில அதில் போட்டு இந்த எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இதில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாததுனால 1 மாதம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. சாதத்துக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. இது புளிச்சக்கீரை தொக்கு ரெடிங்க. இதை 1 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு எங்கள் பார்த்து தந்துட்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.